கன்னி ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அமைதியாக மனதிற்குள் சுமந்த பாரங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதற்கு ஒரு எல்லையே கிடையாதா? நான் எவ்வளவு தான் மனதிற்குள் எல்லாத்தையும் வைத்துக் கொள்வது என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் இப்பொழுது நிச்சயமாகவே வெளிப்பட தொடங்கும். உங்களுடைய முகத்தில் இப்பொழுதும் ஒரு அமைதியானது இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, இவங்க தான் இப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்காங்களே, இவங்களை மறித்தாம நம்மளும் வாழணும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் நிச்சயமாக உங்களுடைய காதுகளுக்கு கேட்கும்படி கூட உங்களுக்கு பின்னால் நிச்சயமாக பேசியிருக்கலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் எத்தனை எண்ணங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை சொல்ல முடியாத வழிகள், எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு துரோகங்கள், துரோகிகள், இவர்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் யாராக இருந்தாலும் ஏன் இப்படி வாழ்ந்தோம், நம்ம ஏன் இப்பொழுது இருக்கிறோம் என்றெல்லாம் தோணியிருப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் நிச்சயமாகவே கூறியிருப்பீர்கள். இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நான் செய்தது சரியா, இந்த உறவை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தது உண்மையா பொய்யா என்றெல்லாம் நீங்கள் நினைத்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் கூட உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. சில கன்னி ராசிக்காரங்க வெளியில் வலிமையானவனாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சிகளை கூட செய்திருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனைகள் தீர்வதை விட மற்றவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள நன்றாக இருக்கணும் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை விட அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்து கொடுத்தும் அதற்கு இப்பொழுது பலன் என்பது இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய உழைப்பையும் மதிக்காத ஒரு நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். உங்களை விட கடினமாக அர்ப்பணிப்போடு யாராலும் உழைக்க முடியாது, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ மற்றவர்கள் தூங்கும் பொழுது கூட நீங்கள் விழித்திருந்து கொண்டு அத்தனை சுமைகளையும் உடைய தோள்களில் சுமந்து உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட அந்த உழைப்பிற்காக தியாகம் செய்த ஒரு நபர்களும் நீங்களாகவே இருப்பீர்கள். ஒரு வேலை என்று வந்துவிட்டால் அந்த வேலைக்காக எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் தியாகங்கள் செய்துவிட்டு நம்மை நம்பி ஒப்படைத்த அந்த ஒரு செயலை நல்ல ஒரு விதத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் செய்த சில விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அந்த உழைப்பிற்கு பலன்களோ ஒரு சின்ன சின்ன பாராட்டுகளோ நன்றிகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீ என்ன பெரிதாக செய்துவிட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை, உன்னை யார் செய்ய சொன்னது என்று உங்களுடைய உழைப்பை மிக சாதாரணமாக கொச்சைப்படுத்தி பேசிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய உறவினர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுமாக மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் உதவி செய்யும் முறை இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உதவி செய்தலை திரும்பி கேட்கும் பொழுது அதனை எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சில வழிகளையும் தேவையில்லாத சில பேச்சுக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசினார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பணம் சேமிப்பதற்கு ஒரு சரியான ஒரு நேரங்களும் சரியான ஒரு காலத்திட்டங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்திருக்கும். ஆனால் அதனை எப்படியாவது நீங்கள் சரியான முறையில் அதனை செய்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களும் மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நிச்சயமாகவே நீங்கள் தயாராகி கொள்வீர்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையாக வந்த பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் தவித்த உங்களின் பழைய பொருளாதார நிலைமைகளானது மாறி இனிமேல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை வீணாக்காமல் எப்படி சேமிக்க வேண்டும் என்ற புதிய ஒரு மாஸ்டர் பிளான்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை திட்டமிடுதல் மூலமோ கட்டுப்படுத்துவீர்கள். நிலம், சொத்து, தங்கம் அல்லது லாபகரமான முதலீட்டு முறைகளில் உங்களுடைய பணத்தை சரியாக முதலீடு செய்து
பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த பொருளாதார ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வித்தைகளை கூட இந்த காலங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வங்கி கணக்கை உயர்த்தும் இந்த புதிய சேமிப்பு பழக்கம் உங்களுடைய எதிர்காலத்தை போல பாதுகாப்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி நீங்கள் இனிமேல் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றி என்பது நிச்சயமாகவே உங்களை தேடி வந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து மெதுவாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கன்னி ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன மற்றும் வாகன மாற்றங்கள் தொடர்பான ஒரு சிந்தனைகள் இப்பொழுது அதிகரிக்கலாம். எண்ணிய சில பணிகள் அலைச்சல்களுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிச்சயமாகவே நிறைவேற்றப்படும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்பட்டு அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இப்பொழுது உருவாக்கும். புதிய வீடு கட்டுவது அல்லது பழைய வீட்டைகள் கூட நீளமாக மாற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை இப்பொழுது அறிந்து கொண்டு விளக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் பிறந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பொழுது கூட நீங்கள் விழித்திருந்து கொண்டு அத்தனை சுமைகளையும் உடைய தோள்களில் சுமந்து உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட அந்த உழைப்பிற்காக தியாகம் செய்த ஒரு நபர்களும் நீங்களாகவே இருப்பீர்கள். ஒரு வேலை என்று வந்துவிட்டால் அந்த வேலைக்காக எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் தியாகங்கள் செய்துவிட்டு நம்மை நம்பி ஒப்படைத்த அந்த ஒரு செயலை நல்ல ஒரு விதத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் செய்த சில விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அந்த உழைப்பிற்கு பலன்களோ ஒரு சின்ன சின்ன பாராட்டுகளோ நன்றிகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீ என்ன பெரிதாக செய்துவிட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை, உன்னை யார் செய்ய சொன்னது என்று உங்களுடைய உழைப்பை மிக சாதாரணமாக கொச்சைப்படுத்தி பேசிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய உறவினர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுமாக மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் உதவி செய்யும் முறை இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உதவி செய்ததை திரும்பி கேட்கும் பொழுது அதனை எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத சில வழிகளையும் தேவையில்லாத சில பேச்சுக்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசினார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பணம் சேமிப்பதற்கு ஒரு சரியான ஒரு நேரங்களும் சரியான ஒரு காலத்திட்டங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்திருக்கும். ஆனால் அதனை எப்படியாவது நீங்கள் சரியான முறையில் அதனை செய்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களும் மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நிச்சயமாகவே நீங்கள் தயாராகி கொள்வீர்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையாக வந்த பணம் எங்கே போகிறது என்றே தெரியாமல் தவித்த உங்களின் பழைய பொருளாதார நிலைமைகளானது மாறி இனிமேல் எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். உடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை வீணாக்காமல் எப்படி சேமிக்க வேண்டும் என்ற புதிய ஒரு மாஸ்டர் பிளான்கள் கூட உடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை திட்டமிடுதல் மூலமோ கட்டுப்படுத்துவீர்கள். நிலம், சொத்து, தங்கம் அல்லது லாபகரமான முதலீட்டு முறைகளில் உங்களுடைய பணத்தை சரியாக முதலீடு செய்து பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த பொருளாதார ரகசியத்தை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வித்தைகளை கூட இந்த காலங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வங்கி கணக்கை உயர்த்தும் இந்த புதிய சேமிப்பு பழக்கம் உங்களுடைய எதிர்காலத்தை போல பாதுகாப்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி நீங்கள் இனிமேல் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றி என்பது நிச்சயமாகவே உங்களை தேடி வந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்து மெதுவாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது